ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா ஆனந்த் பேசுகிறேங்க. இப்போ நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நம்ம ஆனந்தம் சேனலில் பார்க்க போகிறோம். எம்சிசி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு நோட்டீஸ் வெளியிட்டிருக்காங்க. அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அர்ஜென்ட் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்கெடியூல் வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது 2வது முறையாக அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் அவங்களுடைய அந்த டிசிக்னேட்டட் டிசபிலிட்டி சென்டர்லேருந்து அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் வாங்குறதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் தேவைப்படுது, டைம் தேவைப்படுறதுனால அவங்க ரெக்வஸ்ட் கேட்டிருக்கனால திருப்பியும் அவங்க வந்து 2வது முறையே எம்சிசி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ரவுண்ட் 1 பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் அப் டு 1 PM ஆஃப் 3rd ஆகஸ்ட் 3 ஆகஸ்ட் 2025 முடிக்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 4 PM ஆஃப் 3rd ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் அப் டு 11:59 PM ஆஃப் 3rd ஆகஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. சாய்ஸ் லாக்கிங்க்கு பார்த்தீங்கன்னா 6 PM ஆஃப் 3rd ஆகஸ்ட் அப் டு 11:59 PM ஆஃப் 3rd ஆகஸ்ட். ஸோ 3rd ஆகஸ்ட் அப்போ 6 PMக்கு சாய்ஸ் லாக்கிங் வந்து ஓப்பன் ஆகி 11:59 PMக்கு வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சீட் ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா 4th to 5th ஆகஸ்ட் 2025 கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் டிக்ளரேஷன் எம்சிசியோட ரிசல்ட் டிக்ளரேஷன் பார்த்தீங்கன்னா 6th ஆகஸ்ட்டுக்கு போஸ்ட்போன் ஆயிருக்கு. இப்போ ஸோ 6th ஆகஸ்ட் தான் வந்து எம்சிசி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிப்போர்ட்டிங் பார்த்தீங்கன்னா 7th ஆகஸ்ட் டு 11th ஆகஸ்ட். ஸோ இது வந்து டெஃபினட்டாக ஸ்டேட் கவுன்சிலிங் அதையும் வந்து இம்பேக்ட் இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க வந்து 6th ஆகஸ்ட் வந்து ரிசல்ட் வெளியிட்டு 7th to 11th ஆகஸ்ட்டுங்கும் போது ஸோ ஸ்டேட்டுக்கும் வந்துட்டு அவங்க வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து நமக்கு வர இருக்குது. முக்கியமாக நம்ம சென்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஜிப்மர் அலாட்டட் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு நமக்கு எம்சிசி ரவுண்ட் தெரியாதா அவங்க என்ன செய்வாங்கன்னா ஜிப்மர் அலாட்டட் கேண்டிடேட்ஸை சென்டாக் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் அலாட்மெண்ட் பண்ணும்போது ஃபைனல் டிராஃப்ட் லிஸ்ட்டும் சேர்த்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஜிப்மர் அலாட்டட் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு நமக்கு தேவை. ஸோ அதனால் இது எம்சிசி ரிசல்ட்டை வச்சு தான் நமக்கு வந்து சென்டாக்குடைய ப்ராசஸும் வந்து நம்மளால் இது பண்ண முடியும். பட் அவங்க ரிவைஸ்டு டிராஃப்ட் லிஸ்ட் வந்து சென்டாக் வந்து வெகு சீக்கிரம் வெளியிடறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ எம்சிசி பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஜிப்மர் இன்டர்னல் கோட்டாக்கு அப்ளை பண்ணவங்களாகட்டும், ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணவங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. சாய்ஸ் லாக்கிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா 3rd ஆகஸ்ட் அவங்க 6 PMக்கு ஆரம்பித்து 11:59 முடிக்கும் டைம் தராங்க. ஸோ இதை எல்லாருமே பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலை நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.